தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். மற்றும் ஒரு உண்மை அரசியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை விஜயத்தை முடித்த பிறகு இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS ஷக்யாத்ரி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் செயல்பாட்டு பணிகளின் ஒரு பகுதியாக கொழும்புல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. கொழும்பில் இந்திய கடற்படை கப்பலான INS ஷக்யாத்ரி நிறுத்தப்பட்டிருப்பது பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இந்தியா மற்றும் இலங்கையின் பகிரங்கப்படுத்த உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என்று இந்திய தரப்பு வலியுறுத்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இதனை விளக்கும் முகமாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சும் விசேட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் விரிவான கலந்துரையாடல்களை நடத்திய பின்னர் பிரதமர் மோடி இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். இந்த விஜயத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த பணி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் முன் முயற்சியுடன் ஒத்துப்போவதாக இந்தியா கூறியுள்ளது. இது பிராந்திய ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதற்கும் இந்திய பெருங்கடலில் நட்பு நாடுகளுடன் கடற்படை ராஜதந்திரத்தை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போர்க்கப்பலின் வருகையின் போது இந்திய மற்றும் இலங்கை கடற்படையின் பணியாளர்கள் தொழில்முறை தொடர்புகள், அறிவு பகிர்வு அமர்வுகள் மற்றும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் இரு கடல்சார் படைகளுக்கும் இடையே செயல்பாட்டு மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவதையும் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அவர்களின் பகிரங்கப்படுத்தப்பட்ட அந்த உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. சரி, இது இப்படி இருக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் 7 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாதிடப்பட்டன. ஜனாதிபதி செயலகத்தில் உடன்படிக்கைகள் கைச்சாதிடப்பட்ட தருணத்தில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னிலை சோசலிச கட்சியினால இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த காலனியாக்கத்துக்கு நாட்டி பலி கொடுக்கும் உடன்படிக்கைகள் வேண்டாம் என்ற தொனி பொருளின் கீழ் பல்வேறு பதாதைகளை ஏந்திய இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மக்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தான பாதுகாப்பு உடன்படிக்கையை ரத்து செய்யுங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் இந்த கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாதுகாப்பு தொடர்பிலான உடன்படிக்கை எந்தவித வெளிப்படை தன்மையும் இன்றி இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் தன்னிச்சையாக செயற்பட்டதாக கைச்சாத்திட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. குறித்த பாதுகாப்பு உடன்படிக்கையில் எவ்வாறான விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன என்பது தொடர்பில் இதுவரை அரசாங்கத்தினால தெளிவூட்டல்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கு. கைச்சாத்திடப்படவுள்ள உடன்படிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தையோ மக்களையோ அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை. அதுக்கான எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகின்றோம். இதற்கு முன்னர் ஜெயவர்தன இவ்வாறான உடன்படிக்கை ஒன்றை ராஜீவ்காந்தியுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் போது பாரிய வன்முறை நாட்டில் ஏற்படுத்தியிருந்தனர். ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொள்வதற்கான வன்முறைகளை ஏற்படுத்திய கட்சி குறைந்தது அந்த வெளிப்படைத்தன்மையை கூட பேணாமையானது. நாங்கள் கவலை அடைகின்றோம் என்ற விடயத்தை முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவக்க சொல்லியிருந்தார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்படுகின்ற உடன்படிக்கைகள் குறித்து இலங்கை அதாவது அமைச்சரவை மற்றும் அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட தெளிவில்லாத நிலைமையை காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோக்குகே குறிப்பிட்டார். பாரிய காட்டி கொடுப்பை ஏற்படுத்திய நாளாக இந்த நாள் வரலாற்றில் பதிவாகும். தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது மோடி அரசாங்கத்துடன் ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த உடன்படிக்கை மக்களுக்கு ரகசியமாக, நாடாளுமன்றத்துக்கு ரகசியமாக, அமைச்சரவைக்கு கூட தெரிவிக்காமல் கைச்சாத்திடப்படுகிறது என்ற விடயத்தை முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய குழு செயற்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ சொல்லியிருந்தார்.
இதேவேளை திருகோணமலை சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்துக்கான நிர்மாண பணிகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோரால் மெய்நிகர் தொழில்நுட்பத்தினூடாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சம்பூர் மின் திட்டத்துக்கான காணிகளை கையகப்படுத்த செயற்பாட்டுக்கு எதிராக அதே பிரதேச மக்களால் அன்றைய நாளில் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாதுகாப்பு உடன்படிக்கை மற்றும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் ஆரம்ப பணிகளுக்கு எதிராகவே போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் இந்தியாவுடன் இந்த உடன்படிக்கைக்கு கைச்சாத்திடப்பட்டது. இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் HS ஜம்பத் துயஹண்ட இந்த விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையில கைச்சாத்திடப்பட்ட தயாரிக்கப்பட்ட இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடுவதற்கு முன்னதாகவே உரிய வகையில் அமைச்சரவையில் அனுமதியை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் சொன்னார். இந்த உடன்படிக்கையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த புரிந்துணர்வு நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடுமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். இதனூடாக இலங்கை அல்லது இந்தியாவின் தேசிய கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்புக்கு எந்தவித ஆபத்தும் பாதிப்பும் ஏற்படாது என இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் கீழ் இரு தரப்பின் தேசிய மற்றும் ராணுவ சட்டங்கள் மற்றும் ஒழுங்குகள் மாத்திரமன்றி ஐநாவின் கொள்கைகள் மற்றும் குறிக்கோள்களுக்கு மதிப்பளித்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதனூடாக இரு நாடுகளின் பாதுகாப்பு உறவுகளுக்கு வலுவான அடித்தளம் அமையும் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். இந்த கைச்சாத்திடப்பட்ட 7 உடன்படிக்கைகள் என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். மின்சார இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்ட HDVZ இடை இணைப்பை செயல்படுத்துவதற்கான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் KDM உதயங்க ஹேமபால மற்றும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செயலாளர் ஆகியோரால் பரிமாறிக் கொள்ளப்பட்டது. டிஜிட்டல் பரிமாற்றத்துக்காக மக்கள் மட்டத்தில் செயல்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ண ஜுரிதானபால மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாறப்பட்டது. திருகோணமலை வலிசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்புக்காக இலங்கை, இந்திய மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இடையான புரிந்துணர்வு உடன்படிக்கை வலிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் KDM உதயங்க ஹேமபால, இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம மிஸ்ரி மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தூதுவர் ஹாலிந்த நசர் அலமேரி ஆகியோர் இந்த பரிமாற்றத்தை மேற்கொண்டார்கள். பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் HS ஜம்பத் துயஹந்த மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாறப்பட்டது. அடுத்தது இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு இலங்கை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கும் இடையிலான சுகாதார மற்றும் மருந்து துறையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை இடம்பெற்றது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சினுடைய செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் பரிமாறிக்கொண்டார்கள். மருந்து விதிமுறைகள் ஒத்துழைப்புக்காக இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மருந்து விதிமுறைகள் ஆணைக்குழுவுக்கும் இலங்கையின் தேசிய ஔதடங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஆகியோரால் பரிமாறிக் கொள்ளப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஆகியோரால் பரிமாறிக் கொள்ளப்பட்டது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஒப்பந்தங்கள் 7 கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைகள் இவைதான் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதோடு இப்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீலங்காவுக்கான விஜயத்தினை முடித்துக்கொண்டு இந்தியா சென்றிருக்கின்றார். அதனுடைய நகர்வு எப்படி இருக்கு என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும். இதிலும் குறிப்பாக அவர் இந்த உலங்கு வானூர்தியில் போன ஒரு விடயம் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. இது ஒரு ராஜதந்திரமாகவும் அடுத்த கட்ட நகர்வு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் ஒருவேளை அவர் இந்தியாவுடன் இணைத்திருவாரா என்கின்ற வகையிலான ஒரு மாநிலமாக்கிடுவாரா என்கின்றவாறான நகர்வுகளை கொண்டிருக்குது. இது இப்படி இருக்க உண்மையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கான விஜயம் எப்படி இருந்தது, இந்திய பிரதமருடைய விஜயம் எவ்வாறான நோக்கங்களை கொண்டிருக்கின்றது என்பது பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கப் போகின்றது, எங்களுடைய நாட்டை நோக்கி என்ன நடக்கிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய இலங்கையினுடைய உடன்படிக்கை கைச்சாத்திடல், உறவு நிலை, அதே போன்று மக்கள், அதேபோல் நாட்டின் மீது இல்லாட்டி இருக்கக்கூடிய பாதுகாப்பின் மீது எவ்வாறான தாக்கத்தை செலுத்த போது, எவ்வாறான செல்வாக்கை செலுத்த போது என்பதை மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.